ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டே 7க்கான ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரண்ட்டில் எது நம்ம அப்படி முடி எடுத்து ஒரு போனி டெயில் மாதிரி போடும். இது நான் வந்து 3 சுற்று சுற்றுற ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். அதனால் 3வது சுற்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் பன் அப்படி நிறுத்திடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 சைட்லேயே பாதி முடி எடுத்துகிட்டு அதை மறுபடியும் வந்து ஒரு போனி டெயில் போடணும். இப்போ நான் வந்து நல்லா டைட்டாக அந்த போனி டெயில் போட்டுக்கிறேன். அதை வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ட்விஸ்ட் பண்ணணும். இப்போ நான் ட்விஸ்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்டடில் வந்து இந்த பன்னை வந்து நுழைச்சி கீழே வந்து டைட் பண்ணிடணும். அவ்வளோதான். சிம்பிளான ஹேர் ஸ்டைலாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என் கை வலிச்சிருச்சு நல்லா போடுறதுக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஹேர்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் மெஸ்ஸியாக இது பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகான ஹேர் ஸ்டைல். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, எலிகெண்ட்டாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் வந்து நம்ம வெளியில் போகும்போது இந்த மாதிரி போட்டு போனால் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன வந்து இந்த ஹேர் ஸ்டைல் அவுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஃபஸ்ட்டு ரப்பர் பேண்ட் ஈஸியாக அவுத்துட்டேன். 2வது ரப்பர் பேண்ட் அவுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டேன். பரவாயில்ல, ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு எலிகெண்ட்டான ஹேர் ஸ்டைல் தான். பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஹேர் வந்து டேமேஜ் ஆகும். மற்றபடி வந்து ஹேர் ஸ்டைல் சூப்பரான ஹேர் ஸ்டைல். நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைலோட உங்களை மீட் பண்ணுறேன்.